ஹலோ ஹாய் இது நம்மளுடைய அறுசுவை சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்தரிக்காய் புளிக்குழம்பு. சரியான பொருட்கள்: ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கணும், 2 பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம், 20 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை இலைகள். தக்காளியை இப்படி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் விழுதா. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா கத்தரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 இது போல் வெட்டி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லா வெட்டும் போதே நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதாக அதில் பூச்சி புழுக்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சு மண் சட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கத்தரிக்காயை வெட்டி வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து 2, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாம் நல்லா கொதி வரணும். நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்தரிக்காய் அதோடு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியதான். 2 மினிட்ஸில் கத்தரிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெட்டி போட்ட கத்தரிக்காய் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.